சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் 2023ஆம் ஆண்டிற்கான சூரியனின் கடைசி அஸ்தமன நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது உலகின் ஒரு முக்கிய சர்வதேச சுற்றுலாமான திருவேணி சங்கம், இந்த கன்னியாகுமரி திருவேணி சங்கத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாடு, வெளி மாநிலங்களில் சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் சூரியன் உதயம் மற்றும் சூரியன் மறையும் காட்சிகளை காண வருவார்கள். அதே போல இங்கு கடலின் நடுவே அமைந்துள்ள திருவள்ளூர் சிலை மற்றும் விவாந்த நிறைவு பாறைக்கு சுற்றுலா படகு மூலமாக செல்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான 2023ஆம் ஆண்டு கடைசி சூரிய அஸ்தமன நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான திருவேணி சங்கமத்தில் குவிந்துள்ளனர். இன்று கன்னியாகுமரி சுற்றுலா குவிந்துள்ளனர். அதே போல இன்று நள்ளிரவு 2024ஆம் ஆண்டு புதிய வருடம் துவங்க உள்ள நிலையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி குவிந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இன்று நள்ளிரவு துவங்க உள்ள ஒரு புதிய புத்தாண்டை வரவேற்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் தற்போது குமரியில் குவிந்துள்ளனர்.